அந்த ஃபோன் காலில் அண்ணன் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்கிறாரு. அதாவது என்னன்னா, வழக்கமாக நமக்கு வந்து படி அளக்கிற ஆள் வந்து படி அளக்கலா தம்பி, இந்த மாதிரி அவர் பேர் வந்து ஏதோ ஏகுண்டமா வைகுண்டமா ஏதோ ஒரு மணல் கொள்ளை இந்த மாதிரி ஆள் அவர் வந்து இந்த வாட்டி நமக்கு வந்து படி அளக்கல. இன்னொன்று சொல்ல போகணுன்னா, அண்ணனோட வீட்டு வாடகையே அந்த அவர் தான் மணல் கொள்ளை அந்த வைகுண்டமா அவர் தான் கொடுக்குறாராமா அப்படின்னு நான் சொல்லலை. ஏற்கனவே ஏதோ ஒரு காணொலியில் தேக்கே சொல்லியிருக்காரு, தேக்கு சங்கரே வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாதம் வாடகை அனுப்பலை போல இருக்கு. அதனால என்கிட்ட ஃபோன் அடிச்சு ஒரு வீடியோவை போட்டு விடு, நான் மிரட்டுற மாதிரி மிரட்டு, அப்புறம் நான் உன்னை அப்படியே உன்னை கட்சியில் இருந்தோ இல்லை ஏதோ ஒன்று இருந்து நீக்கிற மாதிரி நீக்கிறேன், அப்புறம் அந்த வீடியோ ப்ரைவேட் பண்ணு, அப்புறமா வர வேண்டியதெல்லாம் தானாக வரும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணி பண்ணோம். போட்ட கொஞ்ச நேரத்தில் 68K பிச்சுக்கிட்டு போச்சு. போனதுக்கு அப்புறமா அறிக்கை வந்தாருச்சு. அதுக்கப்புறம் நானும் ப்ரைவேட்டில் போட்டேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். யூடியூப் சேனல் நடத்துகிற சேட்டைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ யாருக்கும் அண்ணனுக்கும் சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா, கட்சிக்குள்ளே வந்து 90% பாதி பேர் வந்து யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் அண்ணனுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து கேள்வி கேட்காதீங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி அந்த வீடியோவில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த மணல் கொள்ளை அவர் இருக்கார்ல, ஏதோ ஒரு பேர் வைகுண்டம் ஏதோ ஒன்று, அவருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அப்புறம் சின்னம்மா எல்லாருக்குமே தொடர்பு இருக்கு அப்படி இப்படின்னு எல்லா டேட்டாஸும் நைட்டு ஃபுல்லாக ஒரு பக்காவை ரிசர்ச் அடிச்சு போட்டு இழுச்சு பிச்சு பண்ணி பெடல் எடுத்துட்டேன். ஃபுல் டேட்டாவை இறக்கி விட்டேன். அது வைரல் ஆயிடுச்சு. அதனால வந்திருக்கும் போல அமௌண்ட்டு அண்ணன் உடனே ப்ரைவேட்டில் போட்டுறா தம்பி ப்ரைவேட்டில் போட்டு வந்துருச்சு அப்படின்றாரு. உடனே நான் போட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அந்த ட்விட்டர் எக்ஸு கணக்கில் பொருளை அந்த கொள்கை பரப்பு செயலாளர் அதை வந்து நீக்கிட்டேன். அப்புறம் டிபிஐ யார் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ கையை நீட்டி என்னோட டிபிஐ பின்னாடி திரும்பி இருக்க மாதிரி வச்சு மேட்ரு கதையை முடிச்சிட்டோம். ஆக மொத்தத்தில் இதுதான் பின்னாடி நாம் தமிழ் கட்சியில் நடந்துச்சு. பல டீலிங் நடந்துகிட்டு இருக்கு. மணலை கொள்ளையடிக்கிறான், அது மலையை கொள்ளையடிக்கான் அப்படி இப்படின்னு நம்ம பேசினாலும் பின்னாடி அண்ணனும் இதே வேலையை தான் செஞ்சுக்கிருக்காரு அப்படிங்கிறது சில ஆதாரங்கள் நமக்கு வந்து சிக்கியிருக்கு. இது வந்து ஒரு நாடகம். அதாவது அந்த மாம்பழம் கட்சியில் அப்பா பையன் எப்படி சண்டை நடக்குதோ அந்த மாதிரி ஒரு நாடகமாக நீங்கள் வந்து நினச்சிடாதீங்க. உண்மையிலேயே இது சண்டை தான். இதுதான் உண்மையிலேயே நடந்தது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். எண்டு பிஜிஎம்.